ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போல் விட்டுருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இறை எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த முருங்கை மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. ஸோ இருட்டிட்டு, அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கர்ணப்புறா வந்து மேலே ஏறிச்சு, லைட்டாக ஏறி அந்த திண்டில் உட்காந்துச்சு. அது உட்காந்தது தான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. இன்னும் இறங்கின பாடு இல்லை. ஸோ அப்படியே தான் நிற்கிது. நானும் இறங்கி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இறங்க தான் அதுவும் ட்ரை பண்ணுது. பட் அதால் இறங்க முடியலான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. வந்துட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போயிடுச்சுன்னா நல்லது இருக்குங்களா. அப்புறம் சார் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த கர்ணப்புறா வந்து ஸோ இறங்குற மாதிரி தெரில. ஸோ நம்ம நேராக போய்ட்டு கேஜை போய் பார்க்கலாம், எல்லா புறாவும் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஜ் உள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடைஞ்சிட்டு, ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டு, ஓகே. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணை மட்டும் இறங்கணும். அதை மட்டும் இறங்கணும். ஜோடி 2 வாட்டி வந்துட்டு போயிட்டு ஸோ